அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பீச்சுங்களில் அப்புறம் ரோட்டோர வண்டி கடைகளில் விற்கக்கூடிய சுட சுட சுவையான மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரோட்டோர வண்டி கடைகள்லையும் பீச்லேயும் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நான் செய்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுண்டல் செய்கிறதுக்கு பட்டாணியை நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு நான் இந்த கப்பில் 2 கப்பு பட்டாணியை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு பார்த்திங்கன்னா காலையில் நான் அதை குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். குக்கரில் சேர்க்கும்போது அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் ஒரு 6-7 விசிலுக்கு குக்கரில் இந்த அளவுக்கு நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போது வேக வச்சுருக்க சுண்டலில் 2 ஸ்பூன் அளவு சுண்டலை ஒரு பவுலில் எடுத்து அதை நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சுண்டல் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா இந்த மசாலா ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதில் 2 கப் அளவு தண்ணி பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். 2 கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்க்குறதுக்கு இது தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொதித்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிரும். இந்த கிரேவி 10 நிமிஷம் நல்லாவே கொதித்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 ஸ்பூன் சுண்டலை நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது தான். எடுத்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுண்டலையும் நம்ம இதில் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மசாலா சுண்டலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சுவையான மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிரும். 5 நிமிஷத்துக்கு கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய மசாலா சுண்டலும் வண்டி கடைகளில் அதுக்கப்புறம் பீச்சுங்களில் கிடைக்கிற மசாலா சுண்டல் ஸ்மெல்லோட கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் ரோட்டோர வண்டி கடைகள்லையும் பீச்சு கடைகள்லையும் கொடுக்குற மாதிரி அது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தலையையும் சேர்த்து நம்ம சூடாக பரிமாறிடலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.